பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அப்புறம் அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு 2 பேர் அவருக்கு உதவி செய்தாங்க. ஒன்று அர்மத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இன்னொருவர் நிக்கோதிமு. யோவான் 19வது அதிகாரம் 39வது வசனத்துல இப்படியாக எழுதியிருக்கிறது: ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதிமு என்பவன் வெள்ளை போலமும் கிரிய போலமும் கலந்து ஏறக்குரிய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து யூத முறைமையின்படி ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்தார்கள். இங்க சொல்லியிருக்கு பாருங்க 39வது வசனத்துல, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதிமு. அதே மாதிரி யோவான் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல நீங்க பாத்தீங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலையும் அந்த மாதிரிதான் போட்டிருக்கு. ராத்திரியிலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வந்திருந்த நிக்கோதிமு. இங்க 7வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுவுக்கு உதவி செய்யறாரு பாருங்க. ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்கள் ஒருவனுமாகிய நிக்கோதிமு என்பவன் அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லுது. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டா நிக்கோதிமு பேசுறாரு. அடுத்தது இந்த 2 வசனத்திலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ராத்திரியிலே அவரிடத்தில் வந்து நிக்கோதிமு. அப்பனா ராத்திரியில ஏன் நிக்கோதிமு வந்தாரு? எங்க வந்தாரு? எந்த இடத்துல வந்தாரு? ஆரம்பத்திலே ராத்திரியிலே வந்து நிக்கோதிமு. யோவான் 3ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை நாம பாக்குறோம். என்ன சம்பவம் அப்படின்னா, நிக்கோதிமு எனப்பட்ட பரிசேயன். அவர் யாருன்னா ஒரு பரிசேயன். அவர் சனகரிப்பு சங்கத்துல ஒரு பொசிஷன் வச்சிருந்தாரு. அவர் ஒரு தலைவரா இருந்தார். அப்படிதான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிக்கோதிமு ஆண்டவர் இயேசுவை சந்திக்க ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பம் அவருக்கு ஒருவேளை பகல்ல வந்து நிறைய பேர் இருந்திருக்கலாம், அவர்கிட்ட தனியா பேசியிருக்க முடியாது. ஆனா ஆண்டவரை சந்திக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தார். எப்படியாவது ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து பேசணும், ஒரு தனியா ஒரு பிரைவேட்டா நானும் அவரும் மட்டும் பேசக்கூடிய ஒரு தருணம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. அதனாலதான் ராத்திரியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறார். அங்க வந்து சந்தித்து எப்படி சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் யோவான் 2வது வசனம், அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த நிக்கோதிமு ஒரு வயசானவர் தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது அவர் யார் என்பதை அவர் தெரிந்திருக்கிறாரு பாருங்க. ரபி, நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆர்வமா பேச ஆரம்பிச்சு ஆண்டவர் பேசுவதையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் ஏன் இந்த உலகத்திற்காக நான் மனிதனாக வந்தேன் என்ற திட்டத்தை நிக்கோதிமுக்கு வெளிப்படுத்துறாரு. இதுலதான் அந்த 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துலதான் வருது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த வசனம் இங்கதான் வருது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆர்வத்தோடு தேடும் பொழுது, எப்படியாவது ஆண்டவரை நாம சந்திக்கணும், ஒரு தனியா ஒரு சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று நம்ம தேடும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, நீங்க ஆர்வத்தோடு தேடும்போது அவருடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் இந்த பூமியில என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், உங்க வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்போ? நீங்க ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடும்போது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு ஆர்வத்தோடு ஆண்டவரை நாம தேடுறோம். நம்ம எல்லாரும் இருக்கும்போது அப்படியே மொத்தமா ஜெபம் பண்ணிட்டு போறோமா, இல்ல தனித்திருந்து வேதத்தை தியானிக்க நேரத்தை செலவிடுகிறோமா, அவர் பேசுவதை கேட்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கலாம். நாம ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்துல நாங்க பார்க்கிற மாதிரி இந்த நிக்கோதிமு என்ற ஒரு பரிசேயன் உங்ககிட்ட வந்து பேச ஆர்வமா இருந்தார். ஆண்டவரே, அவர்கிட்ட நீர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீர் என்ற திட்டத்தை அழகாக தெளிவாக வெளிப்படுத்தினீர். நாங்களும் உம்மை ஆர்வமாக தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடும் நீர் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவீர் என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.